हुआ मीरा? साला कमीना। क्या हुआ रे? யாராவது கலாச்சிட்டாங்களா? அந்த குடிகார கிழவன் என்ன பண்ணிருக்கான்னு பாரு. ரத்தம் நிக்கவே மாட்டேங்குது. என்ன இவ்ளோ ரத்தம் வருது? நகத்தை வச்சு கிழிச்சிட்டாங்களா? பாவி பசங்க. எங்க கைய காட்டு. நகத்து கடையில பிளேட் வச்சு கிழிச்சிட்டான் அந்த கிழவ. குத்த கமீனா. பாஸ்டர் செவிலே 2 கொடுக்க வேண்டியதானே? எங்க இதுக்கெல்லாம் சம்மதிச்சு தானே இந்த வேலைக்கு வரும். நான் இந்த வேலையை விட்டு போறேன். ஆம்பளைங்க வெறி நாய் மாதிரி பொம்பளைய கண்டா கடிச்சு கொதறணும். அப்பதான் அவங்க வெறி அடங்கும். இத குடி, உன் வேதனையெல்லாம் பறந்து போயிடும். எனக்கு வேண்டாம். வேணான்னு சொல்லாத. இத குடிச்சாதான் இவங்க முன்னாடி வெக்கமான இல்லாம ஆட முடியும். ஒரு சிப் அடிடி. Come on, sweetheart. No. Please. I don't like it. எனக்கு வாமிட் வந்துரும். It's an expensive drink. நான் எப்பவும் அடிக்கிறதில்ல. எப்போது மூடு வந்தாதான். நீ கூட இருக்கும்போது அதுவே எனக்கு ஒரு போதைதான். A type of intoxication. Thank you. உடம்ப காட்டி பழைக்கிறவங்களுக்கும் உள்ளுக்குள்ள மனசுன்னு ஒண்ணு இருக்குன்னு யாருக்கும் தெரியல. அந்த மனசுக்குள்ள நமக்குன்னு மான மரியாதையெல்லாம் இருக்குல்ல, அதை மறைக்கதான் குடிக்கிறேன். எனிவே, எதை பத்தியும் கவலைப்படாத. என்ஜாய் யுவர் லைஃப். நான் போறேன். குட் பை. ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் எதையும் போட்டு சும்மா குழப்பிக்காதீங்க. நான் அப்புறம் கூப்பிடுறேன். என்ன சீக்கிரமே வந்துட்டாங்க? வாங்க மேடம். என்ன இன்னைக்கு சீக்கிரமே கிளம்பிட்டீங்க? வாங்க. பார்த்து, இன்னைக்கு கிரிக்கெட் மேட்ச் இல்லை, அதான் டிராஃபிக். என்னம்மா? அம்மா, நான் கார் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஊர்ல இருந்து தனியா இருக்கிறதுல அம்மாவுக்கு கொஞ்சம் பயம். அதான் அப்படி அடிக்கடி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ப்ளீஸ் கொஞ்சம் மெரைன் டிரைவ் போறீங்களா? அப்போ பாந்திரால இருந்து மாறிட்டீங்களா? ஏன்னா நான் 2-3 வாரமா ஸ்டாண்ட்ல இல்லை. அன்னைக்கு உங்க கூட ஒரு ப்ரொடியூசர் வந்தார்ல, அவரை போன வாரம் ஏர்போர்ட்ல வச்சு பார்த்தேன். அவருக்கு என்ன அடையாளம் தெரியல. சரி, நானே போய் பேசலாம்னு நினைச்சேன். ஆனா கூட யாரோ இருந்தாங்க. அதனால நாம அப்புறம் பேசிக்கலாம். சீக்கிரம் போங்க ப்ளீஸ். சாரி. அப்போ சீக்கிரமே உங்களை சினிமாவில் பார்க்கலாம். எனக்கு கொஞ்சம் டென்ஷன் பண்ணாம வண்டியை மட்டும் ஓட்டுறீங்களா? இது எத்தனை தடவை சொல்லுவேன்? आगे जाकर गाड़ी चलाओ. टैक्सी में सवारी है, एक से बैठिए. तू क्या मुझे सिखाएगा? ये तो मेरी लड़की है. ज्यादा शाइन मत करो. मेरी वो மாதிரி பேசிட்டு இருக்க. ஏய் விவேக், இவர் தமிழ்நாட்டுக்காரர். என்ன டெய்லி ஃபிளாட்ல இவர் தான் டிராப் பண்ணுவாரு. சும்மாவா கொண்டு போய் விடுறா? விடுங்க ப்ளீஸ். ஏன் இப்படி சின்ன விஷயத்தை பெருசுபடுத்துறீங்க? ஷாம், இவர் என் ஃப்ரெண்ட் விவேக், ஃபிலிம் ப்ரொடியூசர். நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். ஆல் தி பெஸ்ட். அப்ப இனி சினிமாவில் தான் டான்ஸ் ஆடுவீங்கன்னு சொல்லுங்க. தண்ணி இருக்கா? மெரைன் டிரைவ்ல எங்க? பீச்ல இறக்கி விட்டா போதும். கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க ரொம்ப டல்லா இருக்கீங்க. உடம்பு சரியில்லையா?
ஹலோ, பரவாயில்லையே, என்னோட ஃபோன் நம்பரை டெலீட் பண்ணாம வச்சிருக்க. சரி இப்போ எதுக்கு கால் பண்ண? நான் பிஸியா இருக்கேன். ஐ நோ யூ ஆர் பிஸி வித் யுவர் கேர்ள். ஃபர்ஸ்ட் நைட்ல உன்னை டிஸ்டர்ப் பண்றதுக்காக நான் கூப்பிடல, குட் பை சொல்றதுக்கு கூப்பிட்டேன். மீரா, உன் வாழ்க்கையில இனி நான் குறுக்க வர மாட்டேன். ஹலோ குட் பை. ஹலோ மீரா, where are you? இந்தாங்க ஷாம். மேடம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் வேணா வெயிட் பண்ணலாம். நோ வேண்டாம். மேடம் என்னாச்சு? நோ நோ ப்ராப்ளம். கொஞ்ச நேரம் என்ன தனியா விடுங்க. இல்ல please. இந்த நேரத்துல இங்க தனியா இருக்கிறது நல்லதில்ல. எனக்கு எந்த பயமும் இல்ல. பாட்டு டான்ஸ் பிரச்சனை எதுவும் இல்லாத இந்த காத்து கொஞ்சம் சுவாசிக்க விடுங்க. ப்ளீஸ் லீவ் மீ அலோன். நான் போறேன். ஹலோ மீரா, எங்க இருக்க? நான் சொல்றத கேளு. நீ அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்த? डोंट वरी, क्या हुआ? कुழந்தை धीरे से, कुழந்தை अबॉर्शन हुआ है। रो मत रो मत रो मत रो मत, ब्लीडिंग रुका नहीं। குழந்தையை நானே கொன்னுட்டேனே। अरे जान तो बच गई, भगवान की शुक्र कर। बहुत क्रिटिकल था, ये मत निकालना, सब ठीक हो जाएगा। थोड़ा आराम कर लो बेटा। अबे साले, सुसाइड अटेम्प्ट एक क्रिमिनल ऑफेंस है, तुझे मालूम है क्या? சார், நான் வந்து உங்களை காப்பாற்ற தான் முயற்சி பண்ணேன். அதை நாங்கள் என்கொயரி பண்ணிக்கிறோம். நீங்கள் 2 பேரும் பீச்சுக்கு ஓ வண்டியில் தானே போனீங்க? இவங்க டான்ஸ் பார்ல இருந்து ஏன் டாக்ஸியில் தான் வந்தாங்க. ध्यान से नोट कर लेना। हाँ साहब। என்ன कैबरे डांसा मरकामा सोलो सुना नहीं? कैबरे डांसा क्या? இங்கே டான்ஸ் எல்லாம் பேன் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, पता है क्या? हाँ सर प्लीज, पेशेंट अभी रिकवरी स्टेज में है, क्रॉस क्वेश्चन करके ज्यादा परेशान मत कीजिए प्लीज। ठीक है ठीक है। அவ குழந்தைக்காப்பா நீதானா?
இல்லை சார், எனக்கு அதை பற்றி தெரியாது. डॉक्टर साहब, इसका कंडीशन कैसा है? कैन आई स्पीक टू हर नाउ? She was in a critical situation. Right now, she's getting better. आंखें खोलिए. तुम्हारा नाम क्या है? हाँ? हेलो, उन्नेता, उन पेर ना. Right now she is very weak to respond. We'll try later. கேஸ் ஃபைல் பண்ணியாச்சு. உன் டாக்ஸி ஸ்டேஷனில் தான் இருக்கு. டிஸ்சார்ஜ் ஆனதும் ஸ்டேஷனுக்கு வந்து பாரு. ஓகே? ஓகே சார். Sister, हर एक घंटे में बीपी चेक कीजिएगा. ओके डॉक्टर. And let me know when she's awake. All right? ठीक है. ये ट्रिप्स लास्ट है क्या? जी डॉक्टर. नहीं, इसके बाद एक और होगा. ओके. I will let you know. ठीक है. अरे साले, बोल. कहाँ बच पा रहे? உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? எஸ் சார். ஹாஸ்பிட்டல்ல கேட்டப்போ இதெல்லாம் சொல்லவே இல்லையே. என்ன சார், கேஸை ரெஃபர் பண்ணி முடிக்க வேண்டியது தானே, எதுக்கு இழுக்கிறீங்க? ஓ சாப்கோ ऊपर जाके बताओ. சார், கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ணல. அதுக்குள்ளே தான் இந்த ஓய், பஸ் பஸ், எனக்கு தெரியும். வக்கீல் சொல்லி கொடுத்தது தானே சொல்ற. என்ன வக்கீல்? அப்படிலாம் இல்லை சார். இங்கே பாருங்க, நான் இவ பேர்ல சூசைட் அட்டெம்ப்ட் கேஸ் போடல. சிட்டியில் இருக்கிற எல்லா பார்லையும் ரைட்ஸ் நடக்குது. இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆனாங்கன்னு தெரிஞ்சா ஆக்ஷன் எடுப்பேன். இங்க வா, பணத்தை எடு. இதெல்லாம் பார்த்தாது. இன்னொரு 500 ரூபா எடு. போய் பேசி பார்க்குறேன். ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும்ல. காசு கொடுத்துருக்கோம்ல, பிரச்சனை தீந்துடும். எஃப்ஐஆரை மாற்றி எழுதிடுவாங்க. கொஞ்சம் எனக்கு குடிக்க தண்ணி வேணும். சாப், पीने के लिए पानी बाहर है. இதைத்தான் போலீஸ்காரங்க தண்ணி காட்டுவாங்கன்னு சொல்லுவாங்களோ. சாப், इसमें पानी नहीं. तो तू जाके भरना. ஹலோ, வந்து உங்க பொருளை கலெக்ட் பண்ணிக்கங்க. देख लो, உங்களோட தானே. லோ, இது உன்னோட தானே. ஆமாம் சார். தேவையில்லாம எங்களுக்கு வேலை வைக்காத. 2 பேரும் மேரேஜ் பண்ணிட்டு ப்ராப்ளம் இல்லாம இருங்க. இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. चलो चलो சார். தேங்க்யூ சார். ஓகே ஓகே. என்ன யோசிக்கிறீங்க? நடந்ததை பற்றியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். அதெல்லாம் கனவா நினைச்சு மறந்துடுங்க. இது 2வது ஜென்மம் மாதிரி புது வாழ்க்கை ஆரம்பிக்கணும். எனக்கு அப்படிதான் தோணுது. மரணத்தோட வாசலுக்கே போய் திரும்பி வந்த மாதிரி இருக்கு. வாழணுங்கிற ஆசை இப்பதான் வந்திருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? தேங்க்ஸ் சொன்னா போதாதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் தேங்க்ஸ். 2-3 വർഷമാ നീ என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்திட்டேன். நேசன்னு சொன்னப்ப நான் நம்பிட்டேன். வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கும் ஏதாவது அவசியம் இருக்கட்டும் நினைச்ச. நீ நெசல்லவா எப்படியாவது பொழைச்சு போட்டேன்னு நினைச்சேன். கடவுளே, 24 hours பூஜை மந்திரமா இருக்கிறோம் நாங்க. அங்கதான் இதெல்லாம். ஐயோ, கர்மம் கர்மம் என்னமோ ஆக போகுது. உங்க நடவடி பார்த்தபடி எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா நம்ம ஆளாகுது நான் நினைச்சேன். அதுதான் உன்னை நான் நம்பிது. இந்த வீட்டுல தற்கொலை பண்ணாம இருந்த அதிர்ஷ்டம். இல்லைன்னா நம்மள எல்லாரும் போலீஸ் கேஸ்ல மாட்டிருக்கோம். உன் பார்வையே சரியில்லை. கணேஷா, என்னையா? டேய் கணேஷா, இந்த சாமான்ல தூக்கி வெளிய போடுறா. எங்கயாவது போய் சாவட்டும். வெளியே வாமா. 20 days பெண்டிங்கா இருக்கு. பரவாயில்ல, நான் தாங்கிக்கிறேன். இந்த இடத்தை காலி பண்ணா போதுமா? நீ போனதுக்கு அப்புறம் வீடு பெருக்கி ஒரு வாசல் பண்ணணும். பொண்ணுங்களை பூமாதேவின்னு சொல்லி
எல்லாரும் மிதிக்க தானே செய்யறாங்க. இதெல்லாம் தாங்கிதாயா ஆகணும். ஹே, காலையில இருந்து ஒன்னும் சாப்பிட்டுருக்க மாட்டேன். இத சாப்பிடு. ஹே, தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தும் நான் ஏன் இன்னும் உயிரோட இருக்கேன்? இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு சரியாயிடுங்கிற நம்பிக்கையில தான். அதனால கவலையை விடு. ஏய், என்னடி என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? தேவையில்லாதத போட்டு குழப்பி உன் மனச நீயே காயப்படுத்திக்காத. அந்த சீட்டர் ஒன்ன மறந்துட்டு வேற ஒரு பொண்ணோட சந்தோஷமா இருக்கான்ல, அப்புறம் எதுக்கு ஓ லைஃப நீ ஸ்பாயில் பண்ணிக்கிற? எனக்குள்ள இருந்த ஒரு உயிரை நான் கொன்னுட்டேன். அவன் மேல இருந்த கோவத்துல நான் எதை பத்தி யோசிக்கல. எதுக்கு இவ்ளோ எமோஷனல் ஆகுற? பல பேரோட வாழ்க்கையில இந்த மாதிரி நடந்திருக்கு. பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுனால அந்த பொண்ணோட வயித்துல ஒரு உயிர் உருவாகுங்கிறத எத்தனை ஆம்பளைங்க யோசிக்கிறாங்க? ஒருத்தனும் யோசிக்கிறது இல்ல. ஒரு அப்பா இல்லாம குழந்தைய வளர்க்கறது ஒரு தாய்க்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நல்லதுன்னு நினைச்சுக்கோ. குழந்தைய பெத்ததுக்கு அப்புறம் விட்டுட்டு போயிருந்தானா நடுத்தருவுல தான் நின்னு இருக்கணும். இருங்க, வரேன். எஸ், மீரா மேடம் இங்கே தானே இருக்கா? இங்கதான் இருக்கா. வாங்க. மீரா, உன்னை தேடி ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்காரு. உள்ள வாங்க, கம். யாருன்னு தெரியுதா? மருந்து வாங்கிட்டு வீட்டுக்கு போனப்போ தான் எனக்கு எல்லாம் தெரிய வந்தது. டாக்ஸி டிரைவர்ஸ் தான் நீங்கள் இங்கே வந்த விஷயத்த சொன்னாங்க. தொட்டுக்க ஒன்றும் இல்லை. வேணும்னா ஊறுகாய் தொட்டு சப்பாத்தி சாப்பிட்டு பார்க்குறீங்களா? வேண்டாம், நானும் சாப்பிட வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓ, தேங்க்யூ. ஓ, உட்காருங்க. ஹாஸ்பிட்டலில் கொடுத்த மருந்து லிஸ்ட் என் கையில் இருந்தது. அதான் வாங்கி கொடுத்துட்டு போகலான்னு. மொபைலில் நிறைய தடவை ட்ரை பண்ணேன், ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுது. இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. ஹேய், சப்பாத்திக்கு பெஸ்ட் காம்பினேஷன். ப்ளீஸ் வேண்டாம், எனக்கு பசிக்கல. நீ ஏதாவது சாப்பிட்டு தான் ஆகணும். எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க? ஏற்கனவே என்னால நீங்க ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்டீங்க. மறுபடியும் அதெல்லாம் ஒரு கஷ்டமா இல்லை. மருந்து சாப்பிடணும்ல, கொஞ்சமாவது சாப்பிடுங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஆட்சேபனை இல்லைன்னா என் கூட வெளியே வர முடியுமா? இந்த சூழ்நிலையில் பேசக்கூடாத விஷயம் தான் எனக்கு தெரியும். இருந்தாலும் பல தடவை சொல்ல நினைச்சும் சொல்ல முடியாமல் போன விஷயம் அது. என்னோட டாக்ஸியில் நீங்கள் முதல் தடவையாக வந்தது ஞாபகம் இருக்கா? அப்போவே என் மனசுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. ஒவ்வொரு தடவை என் வண்டியில் வரும்போதும் கண்ணாடியோட ஃப்ரேமில் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பேன். எத்தனையோ தடவை என் மனசில் உள்ளதை சொல்ல நினச்சேன், ஆனால் நடக்கலை. மனசில் தைரியத்தை வரவழைச்சிட்டு ஒரு நாள் எல்லாத்தையும் சொல்லணும்னு முடிவு பண்ணியிருந்தேன். அப்போ தான் விவேக்கை நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்க. அதுக்கப்புறமும் ஒவ்வொரு நாளும் நான் உங்களை நினச்சிக்கிட்டு தான் இருந்தேன். கிடைக்க மாட்டேங்கன்னு தெரிஞ்சும் மனசு மறக்க முடியாமல் தவிச்சுது. எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. என்னை பத்தி சரியா புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க இதெல்லாம் பேசுறீங்களான்னு எனக்கு தெரியாது. இது வரைக்கும் என்னோட லைஃப்ல எனக்கு தெரிஞ்சு என் அப்பா உட்பட எல்லா ஆம்பளைங்களுமே என்னை கொடுமை தான் படுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் ஒரு ஆணை நம்ப முடியும்னு எனக்கு தோணலை. எனக்கு தெரியும் இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்படி தான் பேசுவீங்கன்னு. இந்த நிலைமையில் ஒரு பொண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, ஆத்மார்த்தமாக அவங்கள நேசிக்க ஒரு ஆள் வேணும். மனசுக்குள்ள இருக்கிற காயங்களுக்கு அது மட்டும்தான் மருந்து. உங்களை எப்படி நம்ப வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு விஷயம், நாம 2 பேருமே மரணத்தை ஜெயிச்சு வந்திருக்கோம். இனி உயிரோடு இருக்கிற வரைக்கும் நாம ஒன்றா இருப்போம்.